ஹிப் கர்வ் ஸ்கேல் கட்டிங்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாமா. திஸ் இஸ் டே 4 ஆஃப் ஹவு டு யூஸ் டெய்லரிங் ஸ்கேல்ஸ். நம்மளோட பாடி ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் கர்வ்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கர்வ் ஷேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ் கட்டிங்ல எப்படி கொண்டு வருது அப்படின்றது தான் இந்த ஸ்கேல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இதுல வந்து 2 எட்ஜஸ் இருக்கும். உள்ள வந்து இன்னர் எட்ஜ் இருக்கும், வெளியில வந்து அவுட்டர் எட்ஜ் இருக்கும். இன்னர் எட்ஜ் வந்து லைட் கர்வா இருக்கும், அவுட்டர் எட்ஜ் வந்து நல்ல டீப் கர்வா இருக்கும். நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னர் சைடோ இல்ல அவுட்டர் சைடோ இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம அந்த கர்வ் லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். பிளவுசஸ்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். யோக் மட்டும் தனியா வந்து இந்த இடத்துல கிராஸ் கொடுப்போம், அதுக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ குர்த்தில மார்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அப்பர் பாடி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்கேல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். இது எதனால நம்ம இப்படி திருப்பி திருப்பி மார்க் பண்றோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியே வந்து உள்ள போய் வெளியில வந்து ஸ்மூத் கர்வ்ஸா தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி கீழே ஏ லைன் கட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஹிப் லைன்ல இந்த மாதிரி நல்ல பாடி ஷேப் வந்து கீழே ஃபிஷ் கட்லாம் வரும் இல்லையா, இந்த ஹிப் லைனை வந்து டிரா பண்றதுக்கு இந்த ஸ்கேலோட அவுட்டர் எட்ஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.